ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் வந்த இடம் தான் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட். சரி ஓகே, எப்பவும் போகிற வேக்சினேஷன் 2 தானே போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் நிறைய பேர் எங்கள் அம்மாவுக்கு கமெண்டில் சொல்லியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், லியோவோட பேக்கில் இருக்க நல்லா செக் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். சரி, வேக்சினேஷன் போடும்போதே சேர்த்து காட்டிடலான்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட். நானும் ஜாலியாக தான் போனேன். அப்புறம் டாக்டர் என்னை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எனக்கு ஹிப் டிஸ்பிளேசியான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் உங்களால் தான் ஃப்ரெண்ட் எங்களால் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடிஞ்சது. டாக்டரும் சொன்னார், பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, 5 மந்த்ஸ் தானே ஆகுது, இன்னும் ஒரு கண்டினியூஸாக 6 மந்த்துக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டா நம்மளால க்யூர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால 1 வீக் விட்டு 1 வீக் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த டேப்லெட்டு டானிக்கெல்லாம் 6 மந்த்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வேக்சினேஷனை ஊசி தானே போடுவாங்கன்னு நினச்சி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் கெனல் காஃப்ன்றது மூக்கில் போடுற ஊசி போல ஃப்ரெண்ட்ஸ். மூக்கில் வச்சு சொருன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற சோகம் பத்தாதுன்னு இது வேற ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ஹிப் டிஸ்பிளேசியா சீக்கிரமே சரியாயிடணும். உங்களோட லவ்வும் ப்ரேயர்ஸும் நான் சீக்கிரமாக சரியாயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வரட்டா?